கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நீ மாம்சத்தின்படி ஓடணும்னா உன்னோட மனசும் இருதயம் உன்னோட சரீரம் எது சொல்லுதோ அதன்படி நீ அதோட தேவைகளை நீ நிறைவேற்றி கொண்டு இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை நீ நிறைவேற்றி கொண்டு இருந்தன்னா, அதாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னோட இருதயத்திற்காக மது அருந்துவதோ புகைப்பிடிப்பதோ பல காரியங்களுக்கு மாம்சம் என்ன தேடுது, அதன்படி நீ என்னென்ன நீ பண்றியோ அதனால பெரிய ஒரு அழிவை நீ அறுப்ப. ஆனா நீ அதை விதிச்சிட்டு இருக்கிற. ஏன்னா அதுக்கு அடுத்ததுல ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இதுல நித்திய ஜீவனை என்ன சொல்லிருக்கு, இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை அழிந்து போக அழிவில்லா அந்த நித்திய ஜீவனை நீ அடையணும். ஏன்னா அந்த உலகம் அழிந்து போறது. நீ இன்னைக்கு நீ இருப்ப, ஆனா நித்தியம் காலமா அந்த உலகத்துல நீ இருக்கவே முடியாது. ஆனா நித்திய காலமா இருக்கிறது நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு தேவனிடத்துல மட்டும்தான் உண்டு. அதுக்கு நீ ஆவியில இருக்கணும், பரிசுத்தமா வாழணும். தேவனுக்கென்று அவர்கிட்ட உன்னால முடியாதுதான், அவர்கிட்ட ஜெபி. ஆண்டவரே என்னை பரிசுத்தமா மாற்றுங்க, எனக்கு நித்திய ஜீவன் அடையத்தக்கதாக என்னை வழி நடத்துங்க, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. நீ ஜெபி. கர்த்தர் உங்கள் காரியத்தை எல்லாவற்றையும் மாற்றி